இந்த வீடியோ போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். போன இதில் நம்ம ஃபைனைட் அபீலியன், ஃபைனைட் நான் அபீலியன், இன்ஃபினிட் அபீலியன், இன்ஃபினிட் நான் அபீலியன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. இதில் நமக்கு சிமெட்ரிக் குரூப் ஆன் 4 சிம்பிள்ஸ் அதுதான் இது. தட் இஸ் முதல்ல நம்ம பார்த்தது இஃப் எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் 1, 2 and 3 then S3ங்கிறது symmetric group on 3 symbols. So இதில் we had அந்த epsilon, alpha, beta, gamma, delta, theta. So these 6 elements, that is 3 factorial elements அது பார்த்தோம். இதில் வந்து 4 factorial elements, so that is 24 elements and they are listed here. How to score good marks in theory papers, அதில் வந்து how to obtain all these 24 elements அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி அது அந்த இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆர் அதர்வைஸ் எனி வீடியோ தட் யூ கேன் ஹாவ் இன் யூடியூப் டு ஹாவ் how to obtain these 24 elements. But it's better that we know by heart that these 24 elements 2 cycles இருக்கிறது, identity 2 cycles, 3 cycles. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி இட்ஸ் பெட்டர் தட் யூ ரிமெம்பர் இந்த 24 எலிமெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ லேட்டர் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்பொழுது எக்ஸாம்பிளுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கும். ஸோ தீஸ் 24 எலிமெண்ட்ஸ் தே ஆர் லிஸ்டட் ஆன் திஸ். திஸ் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனைட் நான் அபீலியன் குரூப். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தோம்னா எஸ்ஸில் n எலிமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா Sn is called symmetric group of degree n. So இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா n factorial elements. The dihedral group ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் வந்து when we consider இந்த S4ல when we consider these elements, okay, so these elements of S4 they are isomorphic to our D4. already dihedral group discuss பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். இந்த 8 elements isomorphic to. ஸோ இதுதான் கேலியஸ் தியரம்னு பின்னாடி படிப்பீங்க. every group is isomorphic to a subgroup of A of S for some appropriate S. ஸோ அது ரொம்ப முக்கியமான தியரம் அல்ஜிப்ரால, கேலியஸ் தியரம். இஃப் ஐ நோ எஸ்என், ஏதோ ஒன்று தெரிஞ்சால் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எஸ்என் தான். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய சப்குரூப் அதுக்கு நீங்கள் எந்த குரூப், ஸோ அதனுடைய ஆர்டர் 8 இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் அ குரூப் ஆஃப் ஆர்டர் 8 which will be isomorphic to this. அஃப்கோர்ஸ் இது வந்து நான் அபீலியன் கேஸில், ஏன்னா இதுவும் நான் அபீலியன். when you consider this particular case you have that to be non-abelian. So you have this D4 to be isomorphic to this subgroup of this S4. அடுத்து பார்த்தீங்கன்னா குவாட்டர்னியன் குரூப். இதுவும் நம்ம அந்த வீடியோவில் how to score good marks in theory papers அதில் இதை மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 8 எலிமெண்ட்ஸ். இதுவும் ஃபைனைட் தான், நான் அபீலியன் குரூப். இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனைட் நான் அபீலியன் குரூப். ஸோ ஹவு ஆப்ரேஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. I.I வந்ததுன்னா -1, அதே மாதிரி தான் J.J, K.K. இப்போ சைக்ளிக்காக ஐயும் ஜே எடுத்துட்டோம்னா கே, இதே JI எடுத்தோம்னா -K. JK சைக்ளிக்காக வரும்போது IJK. ஸோ சைக்ளிக்காக வரும்பொழுது IJ வந்ததுன்னா K, JK வந்ததுன்னா I, KI வந்ததுன்னா KI வந்ததுன்னா தென் இட் இஸ் J. இதே மாற்றி நம்ம எடுத்தோம்னா யூ ஹாவ் டு ஹாவ் ஒன் மைனஸ் சைன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி, கேலிய டேபிள்னு பேர் இதுக்கு. ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணி we can have we can easily notice அந்த டேபிள் எப்பொழுதுமே ஃபைனைட் செட்டாக இருக்கிறச்ச அது குரூப்பாக இல்லையான்னு பார்க்குறது அழகாக டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் நோ ரெப்படேஷன் இன் எனி காலம் ஆர் ரோ அதை பார்த்தாலே அது குரூப்புன்றது நமக்கு தெரியும். இதுக்கு இந்த குரூப்புக்கு பேர் இருக்குது குவாட்டர்னியன் குரூப்.
அடுத்து நம்ம ஏற்கனவே Zn அப்படிங்கிறது we have that to be all those congruence classes modulo n அப்படிங்கிற அந்த ஒரு group under addition modulo n. It's a group under addition modulo n. அதே மாதிரி multiplication modulo nல இது குரூப்பாக இருக்கணும் அப்படின்னாக்க அந்த n அப்படிங்கிறது ப்ரைம் நம்பராக இருந்தால் தான் அது வரும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இதில் என்ன ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷன் மாதிரியே we are going to have this collection un அப்படிங்கிற ஒரு collection. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா all those positive integers which are less than n and relatively prime to n. ஸோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா அந்த கலெக்ஷனை வந்து அதெல்லாம் தான் இப்போது இசடன்ல சாதாரணமாக எல்லா எலிமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் இருக்காது. ஸோ எந்தெந்த எலிமெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதெல்லாம் வந்து இட் வில் ஃபார்ம் அ குரூப். ஸோ இது வந்து செட் ஆஃப் யூனிட்ஸ். இதெல்லாம் இன்வெர்ட்டிபிளோ அதை யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த கலெக்ஷன் தான். ஸோ இதுலேயும் அதே ஆப்ரேஷன், இதில் எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஐயும் ஜேம் நம்ம எடுத்துட்டோம்னா அதை அப்படியே போடணும். இஃப் ஐஜே இஸ் லெஸ் தேன் என். இப்போ என்னங்கிறது என்ன இருக்கலாம் அப்படின்னா u1 யூஸ்வலி we don't discuss. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் u2 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா it will consist of only one element. And u1 is also just taken as, I mean it is not actually considered n greater than 1 அப்படின்னு சொல்லி தான் இதில் டிஸ்கிரிப்ஷனே அப்படி தான் வரும், n greater than 1. ஸோ இப்போது u3 எடுத்தோம்னா எதெல்லாம் 3 விட சின்னதாக இருக்குது அண்ட் அதோட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குன்னா 1 and 2. ஏன்னா 3ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ 1 is prime to 3, 2வும் prime to 3. இதெல்லாம் என்னோட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும் அந்த கலெக்ஷன் தான் இது. ஸோ u4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் மாத்திரம் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி ரிலேட்டிவ்லி ப்ரைம். அப்போ 1 வரும், 2 வராது, 3 வரும். ஸோ லைக் தட் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் அதை டிஃபைன் பண்ணோம்னா ஃபைனைட் கலெக்ஷன் தான். ஸோ மறுபடியும் டேபிள் ஃபார்ம் பண்ணி யூ கேன் ஹாவ் வெதர் இட் ஃபார்ம்ஸ் அ குரூப் ஆர் நாட். ஃப்ரம் தி டேபிள் இட் செல்ஃப் யூ கேன் செக். ஸோ அடுத்தது இதுலேயே இப்போ பர்டிகுலராக u8 அப்படிங்கிறத எடுக்கிறோம். u8 அப்படிங்கிறது 8 விட சின்னதாக இருக்கணும், 8 அப்படிங்கிற நம்பரோட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். இப்போ 8 விட சின்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we will have all those 1 2 3 4 5 6 7 இது எல்லாமே லெஸ் தேன் 8 தான். ஆனால் எதெல்லாம் 8ஓட ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா அந்த ஜிசிடி வந்து 1ன்னு இருந்தால் தான் ரிலேட்டிவ்லி ப்ரைம். இப்போ 2வும் 8ம் எடுத்துட்டோம்னா ஜிசிடி 2. அப்போ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த கலெக்ஷனுக்குள்ளே இது வருமானம் வராது. ஆனால் 1 ஆல்ரெடி we know இட்ஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம் வித் 8. ஸோ 1 வரும், 2 வராது, 3 வரும், 4 வராது ஏன்னா ஜிசிடி 4, 5 வரும், 6 வராது ஜிசிடி 2, 7 வரும். ஸோ அந்த கலெக்ஷன் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு 1 3 5 7. இப்போ இதுக்கு டேபிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். என்ன ஆப்ரேஷன்னா மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 8 என்ன பண்ணுமோ அதே தான். ஸோ 1 3 5 7. அதே மாதிரி இங்கே 1 3 5 7 அதை போட்டு 1 தான் யூனிட் எலிமெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் யூ ஆர் கெட்டிங் த சேம். ஸோ யூ வில் ஹாவ் திஸ் 1 3 5 7. This one is 3 into 1, 3 into 3 is 9. So 9 on division by u8, you know, so 8 ஆல் டிவைட் பண்ணோம்னா மிச்சம் 1 வரும். ஸோ the remainder, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம், r is the remainder when ij is divided by n. அதுதான் இங்கே நம்ம ப்ராடக்டில் நம்ம போடணும். அப்போது this will be 1. 3 into 5, so that is 15 on division by 8. So it gives you 7. So it has to be written 7 here. 3 into 7, you have 21 on division by 8 gives 2 times you have. So the remainder is 5. So you have 5.
இதில் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணலாம். இது ஃபினிஷ் பண்ண பிறகும் பார்க்கலாம், நம்ம இப்பவும் பார்க்கலாம். we have இந்த 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் 4 பேர் தான் இருக்காங்க, லீவ் அலோன் 1. 3யும் 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 7, 3யும் 7யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5. ஸோ அதே மாதிரி தான் you can see when we fill up this we can see that இப்போ 5 into 1 5, 5 3s are 15. So 15 already 15 on division by 8 leaves a remainder 7. So இங்கே 7 வரும். ஸோ 5யும் 3யும் பெருக்கினா 3ஆவது 7. அடுத்தது 5 into 5 you have 25. 25 on division by 8 leaves a remainder. You have the remainder to be 1. So இங்கே 1 வரும். Then 7 5s are 5 7s are 35 on division by 8 leaves you the remainder 3. So இங்கேயும் 5 7 வந்தது, மீதி இருக்கிறது 3. So you have இங்கே 7 வரும். 21 on division by 8 leaves a remainder 5, and 35 leaves a remainder 3, and 49 on division by 8 leaves a remainder 1. So இப்போ இங்கே 1. அப்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் செல்ஃப் இன்வர்ஸ் இருக்குது. இந்த மெயின் டயக்னலை நம்ம பார்க்கணும். மெயின் டயக்னமில் பார்த்தோம்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் செல்ஃப் இன்வர்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். And other than the identity, product of the two is the third one, and it has got only 4 elements. So Kleins 4 group order definition is that it's a group with 4 elements in which all the elements have self inverse other than the identity element. The product of 2 elements is the third one. So 4 element இருக்கும், ஒரு எலிமெண்ட்டுக்கும் செல்ஃப் இன்வர்ஸ். செல்ஃப் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஏ இன்ட்டு ஏ எனக்கு ஈன்னு வந்ததுன்னா ஏவே அதனுடைய இன்வர்ஸு. சாதாரணமாக ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு இ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ இப்படி இருந்ததுன்னா தான் பி ஏவோட இன்வர்ஸ்ன்னுவோம். இப்போ ஏ இன்ட்டு ஏவே ஈன்னு வந்ததுன்னா அது செல்ஃப் இன்வர்ஸ் வச்சுருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்கும் செல்ஃப் இன்வர்ஸ் இருக்கும். ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை தவிர்த்து ப்ராடக்ட் ஆஃப் 2 elements, எந்த 2 எலிமெண்ட்டையும் எடுத்துட்டாலும் அது 3ஆவது எலிமெண்ட்டை கொடுக்கும். ஸோ you have the 1 3 5 7 to be an example for Kleins 4 group. The T-shirt groupனு ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட வீடியோஸில். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவ்லி தட் தே ஆர் டிஸ்கஸ்ட் இன் அவர் வீடியோஸ். ஸோ அது தனியாக பார்க்கலாம். இது ஒரு ஜிஸ்ட் மாதிரி தான் இந்த இதில் நம்ம கொடுக்குறோம். இப்போ அடுத்து நம்ம குரூப் தியரியில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளிக் குரூப். சைக்ளிக் குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எலிமெண்ட், இப்போ இந்த ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பார்த்தோம். G is 1 minus 1 I minus I. ஸோ இதை எடுத்துட்டோம்னா ஏதோ ஒன்று எடுத்துட்டாலே மிச்சம் எல்லா எலிமெண்ட்டையும் கொடுக்குமோ. இப்போ I power 1, I square is minus 1, I cube is minus I power 4 is 1. ஸோ எது ஒன்று இருந்தால் எல்லாமே என்னால் கொண்டு வர முடியுமோ அந்த ஒன்று தான் ஜெனரேட்டர்னு பேர். அது ஜென்ரேட் பண்ணுது. ஸோ எல்லா விஷயங்கள்லையும் நம்மளுடைய லைஃப்பில் எதோ ஒன்று தெரிஞ்சால் எல்லாமே தெரிய வராது. ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இது ஒன்று மெயினாக தெரிஞ்சிட்டோம்னா எஸ் அந்த செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தட் we can finish அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இதில் ஐ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஐயை வச்சு மிச்சம் எல்லாத்தையுமே நம்மளால் கொண்டு வர முடியும். அதனால் இந்த ஐக்கு பேர் ஜெனரேட்டர்னு பேர். ஸோ எந்த ஒரு குரூப்பில் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கோ, எந்த ஒரு குரூப்பில் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கோ அந்த குரூப்பை நம்ம சைக்ளிக் குரூப்னு சொல்லுவோம். இந்த சைக்ளிக் குரூப்பில் இந்த ஜெனரேட்டரோட ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட், இது வரைக்கும் ஆர்டர் ஆஃப் குரூப் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் அப்படின்னா எந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் அந்த பவரில் நம்ம போடுறோமோ அது எனக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை எனக்கு கொடுத்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்டோட பவரில் எந்த நம்பரை போட்டால் அது லீஸ்ட் நம்பராக இருக்கணும், பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும், அது எனக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டு கொடுக்கணும். அதுதான் ஆர்டர். ஸோ இந்த இடத்துல I power 4 1, I power 0 கூட 1 தான், ஆனால் அது பாசிட்டிவ் கிடையாது. அதனால் I power 4 is the least positive integer for which I power 4 gives me identity element. அப்படின்னா
இந்த ஆர்டர் ஆஃப் திஸ் I is 4. இந்த சைக்ளிக் குரூப்புக்கு மட்டும்தான் அந்த ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட்டும் ஆர்டர் ஆஃப் தி குரூப்பும் ஒன்றாக இருக்கும். வேற எதுக்கும் வராது. எந்த ஒரு குரூப்புக்கு அதில் உள்ள ஃபைனைட், ஆஃப்கோர்ஸ் ஃபைனைட் குரூப்பு, எந்த ஒரு ஃபைனைட் குரூப்பில் ஆர்டர் ஆஃப் ஒரு எலிமெண்ட்டும் அந்த குரூப்போட ஆர்டர் ரெண்டும் ஒன்றா இருக்கோ அந்த குரூப்பு தான் நம்ம சைக்ளிக் குரூப்புன்னு சொல்லுவோம். சரி, இப்போது ஒரு ஜெனரேட்டர் எனக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒன்று தான் வச்சுருக்கோம். ஒன்று இருந்தாலே அதுக்கு பேர் சைக்ளிக் குரூப் தான். ஒன்று தான் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா, வேறு என்னால் கண்டுபிடிக்க முடியாதான்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. அது வந்து ரிசல்ட்ஸ் ஆன் சைக்ளிக் குரூப்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது ஜஸ்ட்டு வி ஆர் மென்ஷனிங் தட், அவ்வளோதான். இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணுறோம். எனக்கு ஒரு ஜெனரேட்டர் தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு ஒரு 25 எலிமெண்ட் இருக்குது, இல்லை 27 எலிமெண்ட் இருக்குது, இல்லை 9 எலிமெண்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஐ ஃபைண்ட் தட் குரூப் டு பி சைக்ளிக் அப்படின்னா எனக்கு மிச்ச ஜெனரேட்டர்ஸும் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா, இஃப் யூ கேன் யூஸ் திஸ் ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜிங்கிற ஒரு குரூப்பு சைக்ளிக் குரூப்பாக இருந்து ஆர்டர் என்னாவும் இருந்ததுன்னா, ஏ ஜெனரேட்டராக இருக்கிற பட்சத்தில் ஏ பவர் கேவும் ஜெனரேட்டர், அப்போ கேக்கும் என்னுக்கும் நம்ம புதுசாக ஒரு கேன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ தெரிஞ்சதுக்கும் இந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா, கேவும் என்னும் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தென் ஏ பவர் கே கூட ரிலேட்டிவ்லி ப்ரைம். இப்போ இந்த இதில் நம்ம வி வில் சி. இப்போ இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது 4. ஸோ 4ஓட இது ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா 1ம் 3ம் தான் ரிலேட்டிவ்லி ப்ரைம். அப்போ ஐ ஜெனரேட்டர்னா ஐ பவர் 1, தட் இஸ் ஜெனரேட்டர் தெரியும் நமக்கு ஆல்ரெடி. இப்போ ஐ கியூபும் ஜெனரேட்டர், ஐ கியூபுங்கிறது -i. அப்போது இந்த குரூப்பில் ஒரு ஜெனரேட்டர் ஐன்னா இன்னொரு ஜெனரேட்டர் -i, ஒரு ஜெனரேட்டர் ஐன்னா இன்னொரு ஜெனரேட்டர் -i. இது இன்னொரு ரிசல்ட். சைக்ளிக் குரூப்ஸில் நிறைய ரிசல்ட்ஸ், ஒரு 6-7 ரிசல்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரிசல்ட் என்ன சொல்லுன்னா, ஏ ஜெனரேட்டர்னா ஏ இன்வர்ஸும் ஜெனரேட்டர். ஸோ அது ஒரு ரிசல்ட்டு. தென் அந்த ரிசல்ட் படிக்கும் இதை நம்ம சொல்லலாம். ஐ ஜெனரேட்டர்னா -i, அதனுடைய இன்வர்ஸும் ஜெனரேட்டர், அது படிக்கும் சொல்லலாம். இங்கே வந்து ஏ பவர் கே இஸ் ஆல்சோ ஜெனரேட்டர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கே அண்ட் என் ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஸோ அதை வச்சும் நம்ம இந்த இதை கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இன்ஃபினிட்டி இது ஃபைனைட் சைக்ளிக் தானே, இது ஒன்று தான் இதானா இல்லை. வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் cyclic group. Zn under addition modulo n. So Zn under addition modulo n as an example for cyclic group. இப்போ 2024 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு சைக்ளிக் குரூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடு அப்படின்னு யாரானு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம், இந்த Z suffix 2024 is an example for finite cyclic group of order 2024 under addition modulo 2024, and the operation should be mentioned. So இப்போ இன்ஃபினிட் சைக்ளிக் குரூப்புக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா 1 and -1 வச்சிருக்கிற இந்த Z under plus, இது வந்து ஃபைனைட் சைக்ளிக் குரூப். ஆல்ரெடி இப்போ சொன்னோம், இட்ஸ் அ ஃபைனைட் சைக்ளிக் குரூப். சரி, அப்போது UN நம்ம ஏற்கனவே UNனா என்னன்னு பார்த்தோம், கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தேன் n ரிலேட்டிவ்லி ப்ரைம் டு n. ஸோ அதில் எந்த பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் என்னுக்கு சைக்ளிக் நான் அதை அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடல் n சைக்ளிக் சொல்லலாம்னா, when n takes the value 2, 4, ப்ரைம் ஏதான ஒரு ப்ரைம் நம்பரோட ஆட் ப்ரைமோட பவர் and 2 times odd prime-ஓட பவர் அது இருந்ததுன்னா தென் திஸ் வில் பி சைக்ளிக். இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் போகும்போது இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வரைச்சு ஒன்ஸ் யூ ரிமெம்பர் திஸ் அதெல்லாம் யூ கேன் ஈஸிலி ஆன்சர். இப்போது நம்ம மல்டிப்ளிகேஷனோ அல்லது அடிஷனோ அதில் நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுனா 0, 1 அப்படிங்கிறது தான் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நினச்சிட்ருக்கோம். இப்போது இங்கே ஒரு Z10ல் Z10 அப்படிங்கிறது என்னது, Z10ல் யூ ஹாவ் 10 எலிமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் class 0 to class 9. யூ ஹாவ் இன் Z10ல்
கிளாஸ் 0லேருந்து 9 வரைக்கும் 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு சப் கலெக்ஷன் எடுக்கிறோம். யாரெல்லாம் எடுக்கிறோம்னா 2, 4, 6, 8. இதை பேஸ் பண்ணி we are going to form this table. We have in the multiplication modulo 8 அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 2 into 2 4 you have 2 4s are 8. 8 is there, so you just leave it, and 2 6 are 12 on division by 10 leaves the remainder 2, so 2 is written here, and 16 16 10ஆல நம்ம டிவைட் பண்ணோம். ஏன் 10 அப்படின்னா இங்கே இஸ் 10 தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஹாவ் த ரிமைண்டர் டு பி 6. அப்போ இந்த 6ங்கிறது இங்கே வருது. ஸோ அதே மாதிரி இந்த டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா யூ கேன் சி எந்த காலம்லேயும் எந்த ரோலையும் ரெப்படேஷனே இல்லை. ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எ குரூப். அப்போ இந்த குரூப்பில் எது ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 தான் ஐடென்டிட்டி. ஏன் அது 6 ஐடென்டிட்டி அப்படின்னா இப்போ 6ஓட எந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் அதுவே வருது. அதே மாதிரி இந்த இடத்துல 6ஓட இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 2 4 6 8 அப்படியே வருது. அப்படின்னா இந்த இடத்துல 0வும் கிடையாது 1ம் கிடையாது. ஸோ 6 தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ we should not blindly come to a conclusion. சும்மா எல்லா இடத்துலையும் அடிஷன்னா 0, மல்டிப்ளிகேஷன்னா 1 தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் தி கான்டெக்ஸ்ட். இப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஒரு இன்ஃபேக்ட் இது செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் குரூப்புன்னு நமக்கு தெரியும். இது வந்து அதில் ஒரு சப் கலெக்ஷன். இதுவும் ஒரு குரூப்பு தான். இது வந்து மினி குரூப் சியில் இது சப் கலெக்ஷன், அதுவும் குரூப் தான். இது மினி குரூப். அது என்ன சி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கரெக்ட். தி செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன், யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதில் வந்து நம்ம 0 எடுத்துடணும். மல்டிப்ளிகேஷன் வரும்போது 0 எடுத்துடுவோம். அப்போ சி ஸ்டார், we will have it as C star under multiplication. It's a group. ஸோ அதில் ஒரு சப் கலெக்ஷன் இது. ஏன்னா இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். மாடுலஸ் வேல்யூ 1ன்னு இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸை மாத்திரம் கலெக்ட் பண்ணிக்க. அப்போ அது வந்து அதே ஆப்ரேஷன் கீழே இப்போ கால்ம குரூப். லேட்டர் சப் குரூப் அப்படின்னு படிக்கும்போது இதுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்க முடியும். அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் nth ரூட்ஸ் ஆஃப் 1. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 1ல் 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இருக்கும். Cube root of 1ல you will have 1 omega omega square, and 1 minus 1 I minus I. Just now we had இது 1 omega omega square, 1 omega omega square cube root, 1 minus 1 I minus I 4th roots. இதே மாதிரி nth roots. x power n equal to 1க்கு ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த n ரூட்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு கலெக்ஷனாக நம்ம பார்க்கும்போது அண்டர் மல்டிப்ளிகேஷன். அது மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்? இப்போ ஒமேகா பவர் ஐ ஒமேகா பவர் ஜே அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஒமேகா பவர் ஐ பிளஸ் ஜே இஃப் ஐ பிளஸ் ஜே இஸ் லெஸ் தென் என். அதுவே ஐ பிளஸ் ஜே இஃப் இட் இஸ் greater than or equal to n, you have to subtract n from that. இதை வச்சு we can form a table. அதுலேருந்து we can conclude that it forms a group. In fact அது எல்லாமே இந்த இதில் 1 omega omega square 1 minus 1 இவங்க எல்லாமே சைக்ளிக் குரூப்பாக இருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் அனதர் அண்டர் அடிஷன். இது வந்து அண்டர் அடிஷன் இட் ஃபார்ம்ஸ் அ குரூப் a plus b root 2 where a b are இன்டீஜர்ஸ்னால இந்த டபுள் லைன் வரணும். ஸோ இது வேற ஆப்ரேஷன், பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன்ட் டிஃப்ரெண்ட்லி, வேற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேஷன் கீழே யூ ஹாவ் திஸ் டு பி அந்த கலெக்ஷன் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்குது, ஆனால் அந்த கலெக்ஷனில் -1 மாத்திரம் தூக்கிட்டோம். ஸோ அது இல்லாமல் இது ஏன் இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்காக இதை எடுத்துட்டோம். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எ குரூப் வேர் பைனரி ஆப்ரேஷன் இஸ் நாட் தி யூஷுவல் ப்ராடக்ட், இந்த மாதிரி டிஃபைன் ஆன ப்ராடக்ட். அதே மாதிரி யூ ஹாவ் அனதர் ஒன் a star b is ab by 2. அது இப்போ நம்ம இது முன்னாடி மென்ஷன் பண்ணோம், யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் கீழே z cannot be a group. Right. Now we will see few lemmas.
some preliminary lemmas. இதெல்லாம் வந்து section A these questions can be asked. In this section, some of the basic concepts in this section, some of the basic concepts or rather properties of groups are given. See, identity element, நம்ம ரெண்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்குமா ஒரு குரூப்ல அப்படின்னா, ஒரு உரையில ரெண்டு வாள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் G is unique. ஸோ அந்த ரிசல்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் எவ்ரி A in G has a unique inverse. ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டு இன்வர்ஸ் இருக்குமானா கிடையாது. We cannot have two inverse for the same element. அப்புறம் A inverse, the whole inverse is A. இது நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். A dot B, the whole inverse is B inverse, A inverse generally. ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோம் அப்படின்னா, you have to have identity element unique. ஸோ இப்போ இதில் இந்த GPTC ரூலை வச்சு நம்ம இதை பார்ப்போம். இதில் what is given அப்படின்னா group is given. இதுதான் given. What is to be proved அப்படின்னா identity element, groupனால identity element இருக்கும். So this you can call it as step 1. So step 2ல what is to be proved? Identity element is unique. Identity is unique. Identity element is unique அப்படின்னு சொல்லணும். சரி, what is the technique involved? And the technique involved, so that is what is given here. If possible, ரெண்டு எடுத்துப்போம். E and F ரெண்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எந்த ஒரு A in G எடுத்துட்டாலும் இந்த ரிசல்ட் ட்ரூ. ஸோ யூ நேம் திஸ் as 1 and this as 2. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னுடைய ஈயும் எஃப்பும் ஜியில் தான் இருக்குது, ஏவும் ஜியில் தான் இருக்குது. இது வந்து ஆர்பிட்ரரி எலிமெண்ட்டு தான், எதை ஒன்றா எடுத்துக்கலாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம முதல்ல இந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக எஃப் போடுறோம், அடுத்ததில் ஏக்கு பதிலாக இ போடுறோம். அப்போது எனக்கு என்ன கிடைக்கிது, இதில் ஏக்கு பதிலாக எஃப் போடுறேன். அப்போது எஃப் டாட் இ இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு இ டாட் எஃப். அடுத்ததில் நான் ஏக்கு பதிலாக இ போடுறேன். அப்போது இ டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக இ இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் இ. அப்போது இ டாட் எஃப், இ டாட் எஃப், இது இ, இது எஃப். ஸோ யூ ஹாவ் எஃப் இஸ் ஈக்குவல் டு இ. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ யூ கன்க்ளூட் தட் இ இஸ் ஈக்குவல் டு எஃப். அப்போது ஸ்டெப் 4ல் கன்க்ளூஷன். therefore identity element is unique. ஸோ புக்கில் எல்லாத்துலேயும் இப்படி தான், எது மெயின் பார்ட்டோ அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கும். பட் நம்ம தான் வந்து ப்ரெசன்டேஷன் அப்படின்னு பண்ணும்பொழுது, இது ஏன் இந்த சிஸ்டமேட்டிக்காக இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதில் இந்த தியரியில் எல்லாமே ஆல்ரெடி யாரோ ஒர்க் அவுட் பண்ணதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வென் யூ டூ ரிசர்ச் ஆன் யுவர் ஓன், நீங்களாக ரிசர்ச் பண்ணும்பொழுது ஒரு 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 ரிசர்ச் ப்ராப்ளம் நம்ம எடுக்கும்பொழுது அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல, எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகாது. ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இதே மாதிரி படிச்சுட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி தட் வில் பி embedded in your brain that this is how we have to proceed. இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது it will come automatically. So that you need not write in the exam step 1, 2, 3 அப்படிலாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. But what is given, what is to be proved, and what is the technique involved, then conclusion. இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது even for the examiner presentation is good அப்படின்னு சொல்லி they can give full marks, they cannot cut marks. இப்போ அடுத்தது இன்வர்ஸ் யூனிக் இன்வர்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். சப்போஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன்வர்சஸ், ரெண்டு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ டாட் எக்ஸு, இப்போ எக்ஸ் ஏவோட இன்வர்ஸ்னால் இது மாதிரி ட்ரூ தெரியும். இப்போ இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் யூனிக்னு சொல்லிட்டோமே, அதனால் அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒய் இன்வர்ஸ்னால் இது மாதிரி வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து யூ ஹாவ் இது 4, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. ஸோ யூ கன்சிடர் எக்ஸ். இப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஈன்னு இருக்கிறதுனால இதை மாதிரி எழுதலாம். இப்போ இதுலேருந்து என்னுடைய ஈக்கு பதிலாக ஏ டாட் ஒய்யை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்புறம் அசோசியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணாக்கா தென் ஐ கெட் திஸ். அண்ட் தென் எக்ஸ் டாட் ஏ வந்து இ,
So you have E dot y and that is y. So இது தான் technique involved. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே புக்கில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த மெயின் ஸ்டெப் 3 அது மாத்திரம்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் எடுக்கும்பொழுது வாட் இஸ் கிவன், வாட் இஸ் டு பி ப்ரூவ்ட், அண்ட் தென் த டெக்னிக் இன்வால்வ், தென் கன்க்ளூஷன் ஷுட் பி தேர். நீங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பித்து எங்கேயும் பண்ணாங்க அப்படின்னாக்க வாட் இஸ் யுவர் எய்ம் அண்ட் ஹவ் யூ கன்க்ளூடட் இட் ப்ராப்பர்லி, தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. ஸோ அடுத்தது இது வந்து இந்த டெக்னிக் பாருங்க, A டாட் A இன்வர்ஸ் C. எப்போதுமே ஒரு எலிமெண்ட்டுக்கு அதனுடைய இன்வர்ஸ் இன்னது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த டெக்னிக் தான். தட் இஸ் எந்த டெக்னிக் அப்படின்னா A டாட் B is equal to E is equal to B டாட் A. இதுதான் டெக்னிக். இந்த இது நமக்கு தெரியும் கான்செப்ட். இதுதான் டெக்னிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பெல்லாம் ஒரு எலிமெண்ட்டோட இன்வர்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல யூ ஹாவ் A டாட் A இன்வர்ஸ், இது தெரியும் நமக்கு. ஏவோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ், A இன்வர்ஸோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ். அப்போது இதில் வந்து இந்த A இன்வர்ஸ் அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த A இன்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஏன்னு ஒரு இன்வர்ஸ் இருக்குது. இதுலேருந்து A இன்வர்ஸ்க்கு A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறது இன்வர்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து அதுதான் கன்க்ளூஷன். அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு ரெண்டு இன்வர்ஸ் இருக்காதுன்னு கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னோம். அப்படின்னா இதுங்க ரெண்டும் ஈக்குவல். ஸோ A இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு A. தென் ஸோ இங்கே நம்ம சொல்கிறோம் அந்த டெக்னிக் எப்போது A டாட் B எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு இன்வர்ஸு ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறோமோ அப்போது அதுக்கு டெக்னிக் எதை டெக்னிக் அப்படின்னா இஃப் ஐ எம் கிவன் A, if I am given B, if I am able to show that A dot B is E is equal to B dot A, then whatever here I have will be inverse of this. இந்த டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு A டாட் பியோட இன்வர்ஸ் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கிளைம் வந்து இதுதான் அவனோட இன்வர்ஸ்ன்னு. ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ A டாட் B இன்ட்டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் போடுறேன். தென் ஐ மேக் யூஸ் ஆஃப் அசோசியேட்டிவிட்டி. இந்த மாதிரி ப்ராக்கெட்டை மாற்றி எழுதலாம். B dot B inverse வந்து E. So A dot E வந்து A because E is identity element. A dot A inverse is E. So A dot B, B inverse A inverse I am getting as this. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா A dot B is equal to E. அதே மாதிரி இந்த இடத்துல B dot A is equal to E. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஏக்கு இதுதான் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, அது அப்படி நோட்டேஷன் எழுதுறது. ஸோ இந்த பிக்கு இந்த ஏவோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இஸ் B. ஸோ அப்போ இந்த இடத்துல B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் தி இன்வர்ஸ் ஆஃப் திஸ் A டாட் B. ஸோ A டாட் B த ஹோல் இன்வர்ஸ் இஸ் B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். தென் இந்த குரூப் ஈக்குவேஷன், இது வந்து குரூப் ஈக்குவேஷன் சொல்லுவோம். A அண்ட் B குரூப்பில் இருக்குது. இந்த ரெண்டுமே குரூப்பில் இருந்தால் தான் இது ட்ரூ. எல்லா இடத்துலையும் நம்ம பாட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ரிங் தியரி வரும்போது சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன்சல் அவுட். ரிங்கில் வந்து அண்டர் மல்டிப்ளிகேஷன் இட் டசன்ட் ஃபார்ம் அ குரூப். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி கேன்சலேஷன் ஒன்று நடக்குதுன்னா வேற ஒரு கண்டிஷன் அங்கே வரும். ஜீரோ டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்புறமா நீங்கள் படிப்பீங்க ரிங் தியரியில். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டு போக முடியாது. இந்த இடத்துல இட் ஃபார்ம்ஸ் அ குரூப் அண்டர் டாட். அதனால இந்த கேன்சலேஷன் லா இஸ் ட்ரூ. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கேன்சலேஷன் லா பற்றி சொல்லுவோம். ஸோ தட் இஸ் வாட் திஸ் லெம்மா இஸ். let AB belong to the statement பார்க்கணும்னா given AB in G, then the equations this A dot X equal to B and Y dot A equal to B have unique solutions for X and Y and G. In particular, the cancellations law are true. A dot U இதில் A லெஃப்ட் சைடில் இருக்கிறத கேன்சல் பண்ணி இங்கே வருது. இதில் A ரைட் சைடு, இதுக்கு ரைட் கேன்சலேஷன்ல, இதுக்கு லெஃப்ட் கேன்சலேஷன். எந்த எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறோமோ அது லெஃப்டில் இருந்துச்சுன்னா லெஃப்ட் கேன்சலேஷன், எந்த எலிமெண்ட்டை ரைட்டில் இருக்கோ அதை கேன்சல் பண்ணோம்னா ரைட் கேன்சலேஷன் தான். ஸோ முதல்ல சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் தென் வி ஹாவ் டு ஷோ தி யூனிக்னஸ். ஸோ இதுலேயும் வாட் இஸ் கிவன், வாட் இஸ் டு பி ப்ரூவ்ட், அண்ட் தென் தி டெக்னிக் இன்வால்வ்டு. இது டெக்னிக் இன்வால்வ்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன் எக்ஸை வந்து நான் ப்ரீ மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை A இன்வர்ஸ்
at once you get the solution. But uniqueness எனக்கு வேணும். Suppose there exists இன்னொரு ஒரு x prime அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இன் G satisfying the same equation. அது இருந்தது அப்படின்னா we have like this a dot x prime is equal to b. But already you have taken b to be a dot x. அப்போ இது வரும். So இப்போ நம்ம ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறோம் a inverse ஆல, so that we get x prime to be equal to x. So that proves the uniqueness. நம்ம x primeன்றது இன்னொரு சொல்யூஷனாக எடுத்துட்டோம், ஆனால் அந்த சொல்யூஷன் எக்ஸும் ரெண்டும் சேம் தான் சொல்லிட்டோம். ஸோ தட் ப்ரூவ்ஸ் தி யூனிக்னஸ். இதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் கேன்சலேஷன் ப்ரீ மல்டிப்ளை பண்ணோம் both sides by a inverse. அடுத்த கேஸை நம்ம பார்க்கும்போது போஸ்ட் மல்டிப்ளைன்னு எழுதுவோம். இதே ப்ரொசீஜர் தான், பட் போஸ்ட் மல்டிப்ளை. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ரைம் டாட் ஏன்னு வரும், எக்ஸ் டாட் ஏவன் யூஸ் பண்ணோம். எக்ஸ் ஒய், இந்த இடத்துல ஒய்னா தென் யூ வில் ஹாவ் ஒய், யூ வில் ஹாவ் லைக் திஸ் ஒய் டாட் ஏ, இன்னொன்று ஒய் ப்ரைம் டாட் ஏ. அப்போ போஸ்ட் மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் பை ஏ இன்வெர்ஸ்ன்னு போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ரைம்னு வந்துடும். இப்போ லெஃப்ட் கேன்சலேஷனில் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? ஏ டாட் யூ இஸ் ஈக்குவல் டு லெஃப்டில் ரெண்டு எலிமெண்ட்டும் சேமாக இருக்குது. நான் ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறேன் ஏ இன்வெர்ஸால். ஸோ ஐம் கெட்டிங் யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. ஸோ இட் லுக்ஸ் இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிறோம், அதனால் லெஃப்ட் கேன்சலேஷன் தான். சிமிலர்லி யூ ஹாவ் ரைட் கேன்சலேஷன் தான். இந்த if G is an abelian group and if n is an integer, then for all AB in G, A dot B power n is A power n into B power n. So in lower classes, you would have used that you have your about 2 into 3 அப்படின்னு நமக்கு இருந்தது அப்படின்னா you have 2 into 3 the whole square. இது வந்து ஓகே, யூ ஹாவ் சிம்பிளி யூ வில் மல்டிப்ளை 6 ஸ்கொயர், ஸோ 36 அப்படின்னு எழுதுவீங்க. இல்லை யூ கேன் ஆல்சோ ரைட் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர், தட் இஸ் 4 into 9, that is 36. So it is this you have done in your lower classes, but எல்லா இடத்துலையும் இது பாசிபிளா அப்படின்னா இது பாசிபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கன்சிடர் S3 நம்ம பார்த்தோம், ஆல்ஃபா காம்போசிஷன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது நான் ஏற்கனவே பார்த்தா ஆல்ஃபா காம்போசிஷன் பீட்டாங்கிறது டெல்டா, அண்ட் டெல்டா காம்போசிஷன் டெல்டா அந்த டேபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா தீட்டான்னு வரும். ஸோ டெல்டா ஸ்கொயர் இஸ் தீட்டா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா வந்து செல்ஃப் இன்வெர்ஸ் வச்சுருக்கோம், பீட்டாவும் செல்ஃப் இன்வெர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எப்சிலான். ஸோ யூ ஹாவ் திஸ். அப்போது இது தீட்டா, இது எப்சிலான். அப்போ ஆல்ஃபா காம்போசிஷன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல இது நீங்கள் ஏபின்னு கூட எடுத்துக்கோங்க. ஏ டாட் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டாட் பி ஸ்கொயர். ஸோ எல்லா இடத்துலையும் இது ட்ரூ கிடையாது. அப்போது என்ன இருந்தால் தான் இது ட்ரூ அப்படின்னா இது அபீலியன் குரூப்பாக இருக்கணும். S3 நம்ம நான் அபீலியன் குரூப்புக்கு தான் எக்ஸாம்பிளாக கொடுத்தோம். ஸோ இட் இஸ் நாட் அன் அபீலியன் குரூப். ஸோ அது பார்த்தோம்னா தென் ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா ப்ரூஃப் இஸ் பை இண்டக்ஷன் ஆன் n. நம்ம ப்ரூஃப் டெக்னிக்ஸில் பார்க்கும்போது ஒரு ப்ரூஃபும் சிலது டைரக்ட் ப்ரூஃபாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்ததுலாம் டைரக்ட் ப்ரூஃப். சில இடங்களில் we assume the contrary, arrive at a contradiction. So அப்போ இந்த ப்ரூஃப் வந்து it is based on induction on n. So n equal to 1 பொழுது it is true, even n equal to 0ங்கிறதுலேயும் இது ஆப்வியஸாக வரும். தென் ஹைப்போதசிஸ் என்ன அப்படின்னா n equal to k minus 1க்கு ட்ரூன்னு எடுத்துட்டு we'll have to prove it for n equal to k. அப்போ n equal to kக்கு நம்ம எடுக்கும்பொழுது அதை இந்த மாதிரி ரீரைட் பண்ண முடியும். அடுத்தது k minus 1க்கு ட்ரூன்னு எடுத்ததுனால இந்த ஸ்டெப் வந்துடும். அதுக்கப்புறம் we have to have அபீலியன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி b டாட் n மாற்றி எழுதணும். அப்புறம் அசோசியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணோம்னா b பார் k minus 1 இன்ட்டு b, ஸோ b பார் k இன்ட்டு a வரும். தென் மறுபடியும் அசோசியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணோம்னா யூ ஹாவ் திஸ். ஸோ இதில் வந்து மறுபடியும் b பவர் k, இதில் மறுபடியும் யூ ஆர் கோயிங் டு யூஸ்
commutativity. அதை யூஸ் பண்ணாதான் then it will come to the other side. அப்போ you will get a power k into b power k. So just associativity and commutativity they are used. And even though here it is not mentioned within bracket in each step what are done, ஒன்னொன்னுத்துலயும் என்னென்ன பண்றோம் அப்படின்னு நம்ம எழுதல. பட் here see இந்த மாதிரி தான் ஆரம்பத்துல நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது, ஆரம்பம் இல்லை எப்பொழுதுமே when you present is right within bracket why that steps come, இந்த ஸ்டெப் ஏன் வந்துச்சு, இந்த ஸ்டெப் ஏன் வந்தது, இதே மாதிரி தான் படிக்கணும். எழுதும்போது அந்த மாதிரி எழுதினீங்கன்னா மறுபடியும் இந்த பழக்கம் வந்து when you do research later it will be very useful. ஒவ்வொன்றுத்துக்கும் ரீசன் அவுட் பண்ணி பண்ணி நீங்கள் படிக்கும்பொழுது it will be very useful. Then இப்போ ஸோ இது வந்து அதே மாதிரி n நெகட்டிவ் இன்டீஜர், ஜீரோக்கு இட்ஸ் வெரி ஆப்வியஸ். n நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கும் பொழுது தென் இந்த மைனஸ் எம்மை நம்ம என்ன பண்ணுறோன்னா -1 பவரில் m, அப்போ இவன் பாசிட்டிவ் இன்டீஜராக மாறிடுவான். பட் a டாட் பி த ஹோல் இன்வர்ஸ் b இன்வர்ஸ் a இன்வர்ஸ்ன்னு தெரியும். ஸோ இதை வந்து ஒரு எலிமெண்ட் எக்ஸு ஒரு எலிமெண்ட் ஒய் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போது இது அபிலியன்கிறதுனால இங்கேயே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். பண்ணின பிறகு இது இட் வில் பி சம்திங் லைக் திஸ் x டாட் ஒய் பவர் m இந்த மாதிரி இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு கேஸ் படிக்கு we will have this to be அது வந்து we can write it as x power m y power m. So a inverse power m b inverse power m which is this. So minus m தான் நம்ம n எடுத்துட்டு இருக்கோம். So n is minus m, n is minus m. So you get this. ஸோ எல்லா இன்டீஜர் நெகட்டிவோ ஜீரோவோ பாசிட்டிவோ எல்லாத்துக்கும் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்கிறதுனால a டாட் பி பவர் n is a power n டாட் b power n if g is abelian. தென் இப்போ கான்வர்ஸ் வந்து நமக்கு ட்ரூவாக இருக்குமா அப்படின்னா in this case when a dot b the whole square is a square b square for all a b in g then g is abelian. So மித்த எல்லா இடத்துலையும் இது ட்ரூவாக இருக்குமானா இல்லை. இந்த செகண்ட் இந்த பவரில் வந்து ரெண்டுன்னு வரும்பொழுது இட் இஸ் ட்ரூ. ஸோ தட் இஸ் வாட் இஸ் எஸ்டாப்ளிஷ் ஹியர். ஸோ இது எல்லாமே பிஎஸ்சி போர்ஷனே இல்லை, எல்லாமே +2லயே யூ would have learned. G be a group such that A dot B, இது என்ன what is given you have written. You have to prove that G is abelian. What is to be proved? To prove that. அதெல்லாம் எழுதணும். To prove that G is abelian. இதுதான் டெக்னிக் இன்வால்வ்டு. ஸோ A dot B the whole square இந்த மாதிரி A dot B A dot Bன்னு எழுதலாம். இதை A dot A B dot Bன்னு எழுதலாம். லெஃப்ட் கேன்சலேஷன் லா, ஏவும் சேமாக இருக்குது, லெஃப்ட் கேன்சலேஷன் லா, பியும் சேமாக இருக்குது, ரைட் கேன்சலேஷன் லா போட்டோம்னா இது வந்துடும். தென் இந்த ரிசல்ட் இது வந்து this will also be used quite often. This will also be used quite often. ஹையர் மேத்தமெட்டிக்ஸ்லையும் இது குரூப் தியரி, அட்வான்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அது பண்ணும்பொழுது அதுலேயும் quite often this will be used. Let A belong to G be of order m. So G இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் an element we said that m அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் an element. இப்போ m அப்படிங்கிறது mங்கிறது ஆர்டர் ஆஃப் an element அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்? m தான் லீஸ்ட். அந்த g is 1 minus 1 i minus i இந்த கேஸில் நம்ம சொன்னோம் it is the least positive integer for which a power that gives me identity element. எந்த least positive integerக்கு a power that particular integer gives me identity element அதுதான் என்னுடைய ஆர்டர் ஆஃப் that particular element. இப்போ -1க்கு ஆர்டர் பார்த்தோம்னா -1 ஸ்கொயர் 1. 1 வந்து ஐடென்டிட்டி எலிமெண்ட், அதனுடைய ஆர்டர் எப்போதுமே 1 தான். ஐடென்டிட்டி எலிமெண்டோட ஆர்டர் இஸ் ஆல்வேஸ் 1. ஸோ அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும் ஃபைனைட் அபிலியன் குரூப்பில், ஃபைனைட் குரூப்பில். ஸோ அப்போது இந்த a power m அப்படிங்கிறது யூ ஹாவ் m டு பி த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் ஃபார் விச் a power m is e அப்படின்னா m is தி ஆர்டர் ஆஃப் தட் பர்டிகுலர் எலிமெண்ட். அப்போ இதில் இன்னொரு வேற ஏதோ ஒரு நம்பர் உனக்கு இருக்குது. இப்போது a பவர் இப்போ இந்த இடத்துல i பவர் 8 எனக்கு அதுவும் ஒன்று தான். அப்போ இந்த ரிலேஷன் பிட்வீன் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரு ஆப்வியஸ்லி we are able to see that 4 divides 8.
பட் at once சொல்லணும்னா 4 is less than 8ன்னு தான் சொல்லுவோம். 4 less than 8 வந்து it is not stronger condition. இதில் 4 divides 8ன்னும் பொழுது yes, it is stronger than this. இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ரிலேஷன் இது ட்ரூ தான், பட் அதோட ஸ்ட்ராங்கராக எனக்கு என்ன இருக்குன்னா 4 divides 8. அப்போ இது வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர், this is least positive integer and this is any other integer. So least must divide any other அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை you have to remember always. Least must divide any other. So let A belong to G be such that order of A is M. Then M is the least positive integer for which A power M is equal to E. இது வந்து what is given you have. இப்போ யூக்ளிடன் அல்காரிதம் Nக்கும் Mக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக இந்த டவுட் வரும், 2 இன்டீஜர் இருந்தாலே ஓகே யூ கேன் அப்ளை யூக்ளிடன் அல்காரிதம் அன்டவுட்டட்லி. யூக்ளிடன் அல்காரிதம் அந்த preliminaries you would have said that Euclidean algorithm will be used whenever you have to show that one integer divides other integer. Naturally அதே டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், யூக்ளிடன் அல்காரிதம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த கொஷின் என்ன அப்படின்னா 2 இன்டீஜரை கொடுத்துட்டா, இப்போ நம்பர் 7ம் 8ன்னு வந்ததுன்னா ஓகே ஐ ஷுட் புட் 8 ஹியர் அண்ட் 7 on the right side, then I have to adjust the terms. என்ன பண்ணணும் 1 into 7 plus 1 இப்படி போடணும்னு தெரியுது. ஆனால் M என்னன்னு கொடுக்கும்பொழுது how do I know that whether this integer should come on the left side, the other one has to come on the right side. So for that we know what is to be established, that we need to have our M dividing N. So naturally N should come here. N, so you are applying Euclidean algorithm to N and M so that you can find integers Q and R such that N is equal to QM plus R. அப்போ என்ன ரிலேஷன் நம்ம சொல்லணும்னு பார்க்குறோம், அப்போ அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும் எது பெரிய நம்பர் அப்படின்னு. ஸோ யூ லவ் திஸ். ஸோ வித் Q and R in integers. ஸோ இதுதான் இருக்குது. இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் Euclidean algorithm. I mean the algorithm states like this. ஸோ அப்போது இதில் R equal to 0 தான் எனக்கு வேணும், அப்போ தான் M will divide N. ஸோ அப்போது இதை அசியூம் பண்ணுறோம், இதெல்லாம் என்னுடைய கிளைமு. Suppose I assume wrongly, assume the contradiction and arrive at a contradiction. Okay, so then A power R நம்ம consider பண்ணுறோம். A power R consider பண்ணோம்னா it is A power N minus, இப்போ R இங்கே இருக்குன்னா R மாத்திரம் retain பண்ணிட்டு இந்த QM அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ N minus QM you will have. அப்போ A power R நம்ம பண்ணும்போது it is A power N minus QM. So that is what is written here. So you have the next step here, and A power M already E தெரியும், இதுவும் E ன்னு தெரியும். So you have A power R to be E. But what is assumed? R is less than M. ஆனால் நம்ம M என்ன சொன்னோம்னா least positive integer. leastனா அதை விட சின்னதாக ஒரு எலிமெண்ட் இருக்காது satisfying this condition. அதனால we get a contradiction. So தப்பாக அசியூம் பண்ணோம், ஒரு தப்பு இங்கே வந்தது. அப்போது பை தி மெத்தட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் வி கன்க்ளூட் தட் அவர் கிளைம் ஹோல்ட்ஸ். என்ன நம்ம கிளைமு R 0ங்கிறது தான். ஸோ யூ ஹாவ் A power M to be equal to E. So I mean this contradicts the fact that M is the least positive integer for which A power M is equal to E. அப்போ R 0ன்னு ஆயிடுது. R 0ன்னு ஆச்சுன்னா N equal to QMன்னு வரும். ஸோ இதுலேருந்து கன்க்ளூஷன் M divides N. ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்ததுன்னா M அந்த லீஸ்ட் should divide any other. Least must divide any other. This should not be forgotten. ஸோ இந்த 2 வீடியோலையும் நம்ம குரூப்போட டெஃபினேஷன் பார்த்தோம், அண்ட் தென் ஆர்டர் ஆஃப் குரூப் பார்த்துருக்கோம். ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் வேரியஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனைட் abelian, finite non-abelian, infinite abelian, infinite non-abelian, named groups, Kleins 4 group, dihedral group, symmetric group of degree n. So these examples that we had, and few lemmas. And the lemmas la the A dot B the whole inverse is B inverse A inverse ங்கிற ரிசல்ட்டும் the least must divide any other. These two are very important. Thank you.